கருத்து கணிப்புகள் பாதகமாக வந்திருக்கலாம், அதனால் பிரதமர் இவ்வாறு பேசுகிறார் அப்படின்னு குற்றச்சாட்டுக்களை ஜெயக்குமார் முன்வைக்கிறார். அதாவது இன்றைக்கு பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளில் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி அதிமுக. தேர்தலுக்கு பிறகும் அதிமுக பாஜகவை எதிர்க்கிறது, கடுமையாக எதிர்க்கிறது. சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பாக இந்த விவகாரங்களை பதிவு செய்கிறது. பிரதமர் பேசியது வெறுப்பு பேச்சா அப்படின்னு இபிஎஸ் அறிக்கையை விட்டது, இதெல்லாமே ஒரு வகையிலான எதிர்ப்பு. இந்த ஒரு சூழலில் இந்த பாஜக எதிர்ப்பு தேர்தலுக்கு பின்பும் தொடர்வது அப்படின்றது 26 அதிமுகவுடைய திட்டம் என்ன அப்படின்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி தான் அடுத்த தேர்தலுக்கான கூட்டணியை அமைக்கப் போகிறதா, இங்கிருந்து அதற்கான அச்சாரம் தேர்தலுக்கு பிறகும் தொடர்கிறதா தொடங்குகிறதா விவாதிக்க இருக்கிறோம். அதிமுகவின் தொடர் பாஜக எதிர்ப்பு 2026க்கான வியூகமா சிறப்பு விருதுகளோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதேபோல அரசியல் விமர்சகர் திரு சாமணி நாகராஜ் நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவு செய்தி தொடர்பாளர் திரு கண்ணன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறார். முதல்ல திரு நாகராஜன் அவர்கள்ட்ட, பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, தேர்தலை கடந்தும் கூட இன்னும் அது தீவிரமடைந்திருக்கிறது, ஷார்ப்பாக இருக்குது. சித்தாந்த ரீதியாக, ஏன்னா சிறுபான்மையினரை இப்படியெல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்து பெரும்பான்மை மதத்துடைய ஓட்டை பெற முயற்சிக்கிறீங்கன்னு சித்தாந்த ரீதியான எதிர்ப்பை அதிமுக பிரதானப்படுத்துகிறது தேர்தலுக்கு பின்பும். இது பாஜகவை நீ தொடர்ந்து எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சமிக்கை கொடுக்கலையா? இல்லை சார், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாஜக கூட்டணி வேண்டாம்ன்றதுல அவங்க கிளியராக இருக்காங்க. பாஜகவும் இந்த கூட்டணி வேண்டாம் என்ற விஷயத்தில் கிளியராக இருக்காங்க. ஆனால் 19-4 நம்ம வாக்களித்த அந்த நாள் வரலையுமே பாஜக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை அவங்க சரியாக செய்யவில்லை, பண்ணவே இல்லை. அதுதான் உண்மை. இது எம்பிக்கான தேர்தல், மாநில பிரைம் மினிஸ்டர் யாருக்கான தேர்தல், மோடிக்கான தேர்தல். ஆனால் மோடி எதிர்ப்புன்ற விஷயத்தை எடப்பாடி அவர்கள் செய்தாரா என்று கேட்டால் செய்யவே இல்லை. சொன்னாரு காங்கிரஸ் வந்தா என்ன, பாஜக வந்தா எல்லாம் ஒண்ணுதான், யாருமே 19 இவங்களும் வேணாம் அவங்களும் வேணாம் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது சார். நான் அந்த மாதிரி அவர் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சுது இந்த விஷயத்தெல்லாம் எதிர்க்கிறார், இந்த இதில் பண்றாரு, இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இவர் இந்த கூட்டணியை இது பண்றாருன்ட்டு. ஆனால் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸையும் எதிர்க்கல, பாஜகவையும் எதிர்க்கல, தான் மட்டும் நடுவுல டிராவல் பண்ணோம் அப்படின்னு எதுக்கு இந்த தேர்தல் நிக்கிறோன்னே தெரியாம நிக்குது அதிமுக அப்படின்னு. அதுதான் உண்மை சார். ரொம்ப கிளியரா சொல்லணும் அப்படின்னா ரெட்டலையை வாங்கிய பிறகு இந்த கூட்டணி முறிக்கப்பட்டது. அமித்ஷாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கூட்டணி முறிஞ்சது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனியா டிராவல் பண்றாங்க. அதுல இருந்து 1904 வலியும் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்பு அறிக்கை என்ன வந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் ஒரு அறிக்கை விட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய எதிர்ப்பாகவே இருக்கு பாஜகவுக்கு எதிராக. பிரதமர் பேச்சுக்கு அந்த அவர் இந்த மாதிரி பிரிச்சாகக்கூடாது, அவரும் நீங்க ஜெயக்குமார் சார் என்ன பேசினாலும் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் அவர் அன்னைக்கு பேசியிருந்தார். ஸோ இதுதான் உண்மை. ஆனால் இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம், பாஜகவுக்கு அதிமுக தேவையா, அதிமுகவுக்கு பாஜக தேவையா, பாஜகவுக்கு அதிமுக தேவையான்ற கொஸ்டின் அந்த இதுல வருது. ஒருவேளை பாஜக நினைக்கும் பர்சன்டேஜ் இந்த செகண்ட் பொசிஷன் அந்த 18% நம்ம கிராஸ் பண்றோம், இந்த செகண்ட் பொசிஷன் அது வந்துடுச்சு அப்படின்னா அவங்களும் they will go with the chief minister candidate. அவங்க தனியா மூன்றாவது அணி ஃபார்ம் பண்ணி இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவங்களும் இந்த எலெக்ஷனை முன்னிறுத்தி பாஜக மூன்றாவது அணியாக வந்துட்டான்னு சொல்ல வரீங்களா, இல்ல சில தொகுதிகள் 2வது இடம் அப்படின்னு சொல்ல வரீங்க சார்? அப்படி தான் சொல்ல சார். அவங்க எதிர்பார்க்குற அந்த பர்சன்டேஜ் சார் 18%. சில தொகுதியில் 2வது போகும், சில தொகுதியில் 3வது போகும். பட் ஆவரேஜா த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் அந்த 18% அந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 18% மேல போச்சு அப்படின்னாலே அவங்க they'll be confident. ஓகே, இந்த எலெக்ஷன் நம்ம 18 வாங்கிட்டோம், இந்த மொமெண்டம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, சரி நம்ம திருப்பி கூட்டணி வச்சு இன்னொருத்தர முதல்வர் ஆக்கிறதுக்கு நம்ம ஏன் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தனித்து நிற்பார்கள். இல்லை, பொதுவாக இந்த காலகட்டத்தில் இந்த 45 நாள் தேர்தலில் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போதும் ஜெயக்குமார் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னா 26க்கான முன்னோட்டமா என்ன பாக்குறீங்க? பாஜக ரொம்ப 26 தூரமா போயிடுச்சு அப்படின்னு. இல்ல 26க்கு அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஏன்னா பாஜக இந்த முறை அதிக சீட்டுகள் கேட்கும். பர்சன்டேஜ் டபுள் டிஜிட் வந்ததாலே அவங்க கேட்கக்கூடிய தொகுதி 50 தொகுதி 60 தொகுதி வேணும்னு சொல்லி அவங்க தேவ் லாஸ்க், அது அவங்களுடைய இது.
பட் 50-60 தொகுதி வந்து ஒரு அதிமுக போன்ற கட்சி வந்து கொடுக்குமான்றதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திருப்பி இணைவதற்கு வாய்ப்பே இல்லை தான். ஏன் முன்னாடி விமர்சிக்கலன்னு பாக்குறீங்க? ஏன் நீங்களே கேட்டீங்க ஏன் 19 முன்னாடி விமர்சிக்கலன்னு? சார் நான் என்ன பர்சனலா நினைக்கிறேன் அப்படின்னா, ரெண்டு பேருமே பகச்சிக்க வேண்டாம். நம்மளோட எலெக்ஷன் 26. இந்த எலெக்ஷன்ல சும்மா நிக்கிறோம், நம்ம பாட்டு நிப்போம், இந்த எலெக்ஷனை முடிப்போம், அப்புறம் பார்த்துப்போம். ஆனா ஒண்ணே நான் சொல்ல விரும்புறேன், ஜெயக்குமார் அவர்கள் வந்து கருத்து கணிப்புலாம் பார்க்கறாரா இல்லையான்னு தெரியல. எல்லா கருத்து கணிப்பிலும் 2வது இடம் பாஜக தான் கொடுத்திருக்கு. அதே போல அவருடைய மகன் நிற்கிறார் பாத்தீங்களா சவுத் சென்னையில, அந்த தொகுதியில் அவர் தோற்கடிப்பார். நீங்க வந்து பாருங்க, அதுல பாஜக எவ்வளவு ஓட்டு வாங்குதுன்னு பாருங்கன்றது நான் சொல்றேன். இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். ஜெயக்குமார் அவர்கள் நியூஸை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பாப்போம். திரு அக்னீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப வர திரு அக்னீஸ்வரன், திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட ஏன் தேர்தலுக்கு முன்பு இவ்வளவு கடுமையாக பாஜகவை சித்தாந்த ரீதியாக அதிமுக விமர்சிக்கல? காங்கிரஸும் ஒண்ணுதான், பாஜக ஒண்ணுதான், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருந்தாதான் தேர்தலில் நிக்கணுமா அப்படின்னு முன்பு பேசிய டோனை விட இப்போ டோன் மாறுது, இன்னும் தீவிரமாகுது. ஏன் முன்னாடி விமர்சிக்கல, இப்ப ஏன் விமர்சிக்கிறோன்ற கேள்வி வருதுல? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி, இன்னும் சரியா ஒரு மாதம் இருக்குது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்நேரம்லாம் அந்த கார்கேவோட ஆட்டம் அடங்கிரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா கார்கே நான் சொல்கிறது? கார்கேனா நான் பாவம் உங்களை சொல்லலை, இந்த ஒரு தாத்தா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த கார்கேவை சொன்னோம். ஏன்னா நேரம் பொட்டிலாம் காலையிலேயே உடச்சி எண்ணிருப்பாங்க. அதனால் சரியாக ஒரு மாதம் இருக்குது. கார்கே, எனக்கு முன்னாடி பாவம் அந்த பாஜக நண்பர் ஒன்று பேசினார். அதுக்கு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் விஷயத்துக்கு போகிறேங்க. இந்த கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நினப்பு பொழப்பை வந்து நினைப்பு கெடுக்குதுடா பேராண்டி அப்படிம்பாங்க. ஆசை என்னமோ இருக்குது தாசில்தார் ஆகிறதுக்கு, அம்சம் என்னமோ ஆட்டுக்குட்டி மேய்க்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏங்க, இந்த கூட்டணி உடஞ்சதுக்கு காரணமே அரசியல் எல்போர்டு ஒருத்தர் வாய் துடுக்கா பேசி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பானையை போட்டு தாண்டி அப்படின்னு உடைச்சவர் யார் அப்படின்னு ஊர் உலகத்துக்கே தெரிகிறப்ப, ஏதோ அதிமுகவுக்கு சின்னம் கிடைச்சிதான், சின்னம் கிடைச்ச உடனே அதிமுக கூட்டணியை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அவர் என்னென்னமோ காதில் எல்லாம் பூவா சுத்துறாருங்க. இல்ல அந்த காலத்தை அந்த காலத்தெல்லாம் வச்சு பார்க்கணும்ல. அதிமுக சின்னம் கிடைச்சது, தீர்ப்பு கிடைச்சது, அமித்ஷாவை பார்த்தாரு, அதை தான் அவர் சொல்றாருல்ல. எல்லாம் கரெக்ட். இதே இந்த வந்து இது மக்கராக போன குக்கரும் ஜாம் ஃப்ரூட் ஆக போகுது. அந்த 2 பேர்த்த பற்றியும் இதே மத்திய பாஜக தலைவர்கள் என்னென்ன பேசுனாங்க. அந்த இன்னொரு அம்மா இருக்குது பாய்ஸ் தோட்டத்தில் வேலைக்கு இருந்தது, அந்த அம்மாவை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்க. மரியாதைக்குரிய துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து சாக்கடை எடுத்து அவசரத்துக்கு போட்டு அமைக்க வேண்டியது தானே அப்படின்லாம் இவங்களை பற்றி பேசினாரு அப்படிங்கிறதையும் இதை நான் நினைவுறுத்துறேங்க. நான் அதே சமயத்தில் ஒன்று சொல்லிடுறேங்க, வேண்டும் மோடி அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. நான் இதில் மாறுபடுறேன், ஜெயக்குமார் அண்ணன் கருத்தில் மாறுபடுறேன். வேண்டும் மோடி அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லைங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.